ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாகம் சரியாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக நடக்கும்? இந்த 8ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஆயுளோட நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த 8ஆம் இடத்துல வந்து 100% ஒரு 20% நல்லது இருக்கும். ஒரு 80% கெட்ட பலன் தான். பெரிய அசிங்கம், அவமானம், திடீர்னு இப்போ சப்போஸ் ஒரு அந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது வண்டியில் போகிற ஒரு விபத்து, அசிங்கம், அவமானம், ஏன்டா வாழ்க்கை, திடீர்னு ஒரு மனிதன் போய் தூக்கு போட்டு சாகுறது, மருந்து குடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ஆம் தான். கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஒரு 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் அதெல்லாம் 8ஆம் இடம் தான். 41 பேர் இறக்க வேண்டியங்கிறது வந்து விதி. என்னோட ஒரு கேள்வி, அந்த 41 பேருக்கும் 8ஆம் இடம் சரியில்லாம இருந்திருக்குமா? அதுதான் விஜய் சாருக்கு குரு புத்தி போயிட்டு இருந்துச்சு. அவர் கரூருங்கிற ஊருக்கு போறாரு. அது 8ஆம் இடம். இப்போ இவருக்கு ஒரு பாதகம் சந்திக்கணும். இப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருந்தாலும் அந்த விபத்து நடந்திருக்கும். இப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார். அவர் விபரீத ராஜயோகம். ஜெயலலிதா அம்மா இறக்குறாங்க. ஒரு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் 8ஆம் இடம். அவர் 8ஆம் விபரீத ராஜயோகத்தில் வந்ததுனால தான் இன்ன வரைக்கும் யாரையும் உள்ள விட மாட்டாரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்த பாகம் சரியாக இருந்தால் மனிதனோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மனிதனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் அடுத்ததாக 8ஆம் பாகம், ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாகம் சரியாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக நடக்கும்? 8ஆம் பாகம்ங்கிறது ஒரு ஜாதகக்காரருக்கு எவ்வளவு முக்கியம்? ஸோ எல்லாரும் பேசும்போதே சொல்லுவாங்க, வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோ. 8ங்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த 8ல் வந்துட்டு நம்ம ரொம்ப நிறைய பக்குவப்படுவோம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்பதான் அனுபவ ரீதியா, உணர்வு பூர்வமா, மனதளவுல ரொம்ப பக்குவப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதுல 8ஆம் பாகம் அது எதுக்கு ரொம்ப முக்கியம்? அந்த 8ஆம் பாகத்தை எதுக்கு முதல்ல பார்க்குறோம்? 8ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம். ஆயுளுக்கு. ஆயில். ஆமாம். ஆயுள் நம்ம அதிகமாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து உயிர் இருந்தால் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்மளால் நினச்சதை செய்ய முடியும். அப்போ 8ஆம் பாவங்கிறது நம்ம ஆயுள் சம்மந்தமாக குறிக்க வேண்டிய இடம். அப்போ அந்த 8ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஆயுளோட நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த 8ஆம் இடத்துல வந்து 100% ஒரு 20% நல்லது இருக்கும். ஒரு 80% கெட்ட பலன் தான். இதில் நல்ல பலன் தான், நல்ல பலன் இருக்கும். சரி. அப்போ அந்த 20% என்னது? ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், சரியா, திடீர்னு லாட்ரி அடிக்கிறது, இது மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் சடனாக ஒரு கஷ்டத்தை சந்திச்சுட்டு சடனாக ஒரு மேலே வர்றது, இதெல்லாம் வந்து 8ஆம் பாவம். கஷ்டத்துல இருந்து மேலே வருவாங்க 8ஆம் பாவம். ஆமாம். அப்போ 8ஆம் ஒன்றும் இல்லை மேடம். இப்போ ஒரு கிரகம் வந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ 8லேருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கு. அவர் யார் நடத்தினா? 2ஆம் அதிபதி 8லேருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ 2ங்கிறது வந்து வருமானமும் குடும்பத்துக்காக வருமானம், குடும்பம், வருமானம், எல்லாமே வாக்கு, எல்லாமே இப்போ அது 8ல் உட்காந்துருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் வருமானத்தை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறது மாதிரியே கொடுத்து டோட்டலாக அந்த தசை முடிகிற போது என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய ஒரு கடனாளி ஆக்கி விட்டுரும். 8ஆம் பாவங்கிறது பெரிய ஒரு கடனாளி ஆக்கி விட்டுட்டு அந்த கடனுக்காக இனிமேல் என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி விரக்தி பண்ண வச்சு திடீர்னு ஒரு மரணத்தை சந்திக்க வைக்கிறதுலாம் வந்து 8ஆம் பாவம் தான். ஒரு 8ஆம் அதிபதி நல்லா வளர்த்துட்டா நீண்ட ஆயுள் உண்டாகும். பட் ஆனால் வந்து அந்த 8ஆம் பாவத்தில் கிரகங்கள் உட்காந்துருச்சு, நல்ல நம்ம பணம் தர 2ஆம் பாவம் போய் 8லாம் உட்காந்துருச்சுன்னு அப்படின்னா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்து திருப்பி தடார்னு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனா வந்து சடனாக நமக்கு பிரேக் பண்ணி பொருளாதாரத்தில் இப்போ நம்ம பணம் வந்துக்கிட்டே இருக்கு நம்பி நம்ம ஒரு சிலர் செய்வோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா 8ஆம் பாவம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அதை வந்து ஆக்டிவேட் ஆகி டோட்டலாகவே நம்மளை டவுன் பண்ணி விட்டுரும். அப்ப கொடுக்கும்போது நல்லா பணம் வரவுன்னு ஆரம்பிக்கும் போது நல்ல வரவு வரும். ஆமா, அசிங்கம் அதான் நல்லா வரும். அதாவது 2ஆம் பாவங்கிறது ஃபர்ஸ்ட் 2ஆம் பாவத்தை செய்யும். 2ஆம் பாவங்கிறது பணம் வரணும். அப்போ நீ இப்போ குடும்பத்துக்காக நீ பணம் வரணும் போகணுங்கிற பற்றி நம்ம என்ன வேற மாதிரி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வேற பொருளாதாரத்தில் ஒரு இதை கொடுக்கும். என்ன பாவம்? 8ஆம் பாவம் எப்போ அதுக்கப்புறம் கொடுத்து என்ன பண்ணும்? ஒரு மிட் எண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, டோட்டலாக அது அந்த வந்துகிட்டு இருக்குது. இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்கு. தண்ணி வந்து இப்போ நாளைக்கு தண்ணி வந்துடும், வயலுக்கு பாய்ச்சிடலாம்னு நம்ம நினச்சி விவசாயத்தை பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே தண்ணி நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? பட்டு போயிடும். விவசாயம் எப்படி நடக்கும்? அது மாதிரி வந்து நம்ம பணம் வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சார்ந்து பண்ணுவோம். திடீர்னு சடனாக வந்து பிரேக் ஆயிரும். அந்த வருமானங்களும் பிரேக் ஆயிரும். அந்த வருமானம் பிரேக் ஆனவொன்னே நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, நம்ம அந்த வருமானத்தை நம்பி சார்ந்து பண்ணி வச்சுருப்போம், அது எல்லாமே டோட்டலாக நிற்கும். அது பெரிய நெருக்கடியை கொடுத்து, நீ எதுக்கு வாழ்கிற, நீ இதை இப்போ கொடுக்காம கடனை கொடுக்காமன்னு சரி, இல்லை இப்போ நம்ம இடம் வாங்கியிருப்போம், எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். பெரிய அசிங்கம், அவமானம்,
திடீர்னு இப்போ சப்போஸ் ஒரு அந்த அந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது வண்டியில் போகிற ஒரு விபத்து, அசிங்கம், அவமானம், ஏன்டா வாழ்க்கை திடீர்னு ஒரு மனிதன் போய் தூக்கு போட்டு சாவுறது, மருந்தை குடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ஆம் தான். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன? 8ஆம் இடம் சரியில்லைன்னா இந்த இது மாதிரியான ஆமா. இது விஷயங்கள் 8ஆம் பாவத்துல அந்த கிரகங்கள் வந்து தசை நடத்தா. திடீர்னு ஒருத்தன் வந்து இப்ப 5ஆம் அதிபதி போய் 8ல உட்காந்துருக்கு. இப்ப லவ் பண்ணி திடீர்னுலாம் இறந்து சாகுறாங்கல்ல. அதெல்லாம் அதான் 5ஆம் 8ஆம் இடத்துல. அப்ப லவ் பண்றதுனால அவங்க இறந்து சாகுறாங்க. 2ஆம் இடமா குடும்பத்துக்கா பொருளாதாரத்துல வருமானத்த பண்ணிட்டு திருப்பி ஒரு நெருக்கடியில வருது. அப்ப 8ஆம் அதிபதி நான் சரியா இல்லைன்னு வைங்களேன். சரி. அப்ப கடன் தொல்லை தாங்க முடியாம இறக்குறாங்க. சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது 8ஆம் இடம் தான். துர்ணு மரணங்கள் திடீர்னு நடக்குது பார்த்தீங்கன்னா, அது 8ஆம் இடம் தான். திடீர்னு இறக்குறாங்க அது எல்லாமே. அது திடீர்னு இப்போ நல்லா போயிட்டு இருப்பாங்க. வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்களா, அது 8ஆம் இடம் தான். சொல்லுவாங்களே இவரு நேத்து பார்த்தப்ப நல்லா இருந்தாரு. காலையில கூட நல்லா இருந்தாரு. திடீர்னு இறந்து போயிட்டாரு. இதுக்கெல்லாம் 8ஆம் ஆமா. பாவம் அதாவது திடீர்னு இறக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் தான். இப்ப இது எல்லாமே. இப்ப வந்து ஒரு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமா. இப்போ ஒரு 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் அதெல்லாம் 8ஆம் இடம் தான். 41 பேர் இறக்க வேண்டியங்கிறது வந்து விதி. என்னோட ஒரு கேள்வி. அந்த 41 பேருக்கும் 8ஆம் இடம் சரியில்லாம இருந்திருக்குமா? அதுதான். ந அதான் அது பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படி 41 பேரும் இறக்க வேண்டியது விதி. விஜய் சாருக்கு குருபுத்தி போயிட்டு இருந்துச்சு. சரி. அவர் கரூர்ங்கிற ஊருக்கு போறாரு. அது 8ஆம் இடம். இப்ப இவருக்கு ஒரு பாதகம் சந்திக்கணும். இவருக்கு ஒரு பாதகம். இப்ப ஒரு ஷூட்டிங்ல இருந்திருந்தாலும் அந்த விபத்து நடந்திருக்கும். ஷூட்டிங்ல எங்கேயாவது இருந்திருந்தாலும் அந்த ஷூட்டிங்ல இருந்து அவருக்கு பிரச்சனை நடந்திருக்கும். அவர் இருக்கிற இடத்துல நடந்திருக்கும். ஓகே. அப்ப அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம். இது எப்படி விபரீதம் ஆகுதுன்னு பாருங்க. அவங்க வர்றாங்க, பிரபலமால வெளியில தெரிஞ்சுட்டாங்க. சப்போஸ் இது எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள். எல்லாமே வேற ஊர். எல்லாமே நடந்திருக்கும். இது எல்லாமே இறந்தாங்களா? அவங்க மூலியம் இப்ப வந்து இறந்தவங்க மூலியம் ஒரு ஆளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணம் போணுச்சா? அதுதான் 8ஆம் இடம். அதுதான் விபரீத ராஜயோகம். விபரீதத்துல வந்து அதுக்கப்புறம் ராஜயோகம். அது யாரு? இந்த ராஜயோகம் எப்படி செயல்படுது அப்படின்னா, அவங்களுக்கு செயல்படல. யாருக்கு? அந்த பார்ட்டி இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு செயல்படுது. அப்ப என்னன்னா 8ஆம் அதிபதி சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆயில குறிக்க வேண்டிய கிரகம் 8ஆம் அதிபதி சரியில்லைன்னு அர்த்தம். 8ஆம் அதிபதி சரியில்லாதனால தான் இவங்க அதை அனுபவிக்க முடியல. இறந்துட்டாங்க. அது யாருக்கு? இன்னொருத்தருக்கு போய் சேருது. இதுதான் அதோட 8ஆம் இடம். அதுவே 8ஆம் அதிபதி சரியா இருந்துச்சுன்னு வைங்க. அது 8ஆம் அதிபதி சரியா இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஏதாவது ஒரு அடிபட்டு ஏதோ ஒரு இது பண்ணி அதுல ஒரு பணம் வந்து ஒரு கையோ காலோ ஏதோ போயிருது. அதுல பணம் வந்து அதுல இருந்த செல்வ செழிப்பா வாழலாம். அது ஒரு காலகட்டம் இருக்கு. அப்ப 8ஆம் அதிபதி பணம் இல்ல. இது என்னன்னா இந்த விபரீத ராஜயோகம் வந்து எப்படின்னா, அந்த பார்ட்டி விபரீதம் நடந்து அந்த குடும்பத்துக்கு போய் சேரணுங்கிறது தான் விதி. ஒரு பாப்பா ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியா வளர்த்தாங்களாம். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த பணம் அந்த பாப்பாவுக்கு போகுது. அப்படின்னா எங்கே இருக்கு நடந்திருக்கு? இது அந்த அம்மா ஜாதகத்துல இறக்கணுங்கிறது விதி இருந்திருக்கும். பர்டிகுலர் டைம் போயிருக்கும். விபரீதம். அது ராஜயோகங்கிறது அந்த பாப்பாக்கு. அதுலேருந்து அதை வளர்ந்துருவாங்க. அந்த பொருளாதாரத்துல வந்து அடுத்த கட்டத்துக்கு. இது எல்லாமே அதுல எழுதப்பட்டிருக்கும். நீ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது இல்லாம இருக்கான். சரி. இப்போ ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிருது, பில்டிங் எரிஞ்சிருது, ஒரு துணி கடை எரிஞ்சிருது, ஒரு மளிகை கடை எரிஞ்சு அந்த தீ விபத்து ஏற்பட்டு நிறைய வந்து பொருள் சேதங்கள் தான். அவங்களுக்கு லாஸ் தான் எரிஞ்சு போகும். அதுமே 8ஆம் இடம் சரியில்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? ஆமா மேடம். ரோட்ல போற வழியில ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த நிறைய பேர் இறந்து போறாங்க. இதுவுமே 8ஆம் ஆமா மேடம். இப்ப ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு மேடம். வெளிநாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா 55 வயசு 54 வயசு என்னமோ. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப நாள் வெளிநாட்டுல இருந்தாரு. இப்போ ஒரு 4 வருஷம் போய் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்றாரு. ஏழ்மையான குடும்பம் தான். வெளிநாடு போறதுக்கு ஒரு வாரம் இருக்கு. அப்போ என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்து வேணு போய் குறுக்க போய் அவர் சைக்கிளில் போயிருக்காரு. போய் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா விபத்தாகி போயிடுது. விபத்தாகி இறந்துட்டாரு. அந்த இடத்துல இறந்துட்டாரு பார்ட்டி. அந்த இன்சூரன்ஸ்லேருந்து அவருக்கு வர்ற பணம் வந்து 40 லட்ச ரூபா வருது. அவர் போய் 4 வருஷம் வெளிநாட்டில் சம்பாரிச்சாலும் அந்த பணம் வராது. புரியுதா? அப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடிக்கு எல்லாமே இந்த உறவினர்கள்லாம் என்ன பேசிடுறாங்க அப்படின்னா, இவருக்கு என்ன இனிமே ஒரு போய் சம்பாரிச்சாலும் இனிமே இவ்வளோ பெருசாக அவர் சம்பாதிக்க போகிறதில்ல. சரி போனவர் ஒரு 40 லட்ச ரூபா பணம் வருது. சரி இதுலாவது குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் விபரீதம் யார்? இவர் நடந்துருச்சு. இவர் ஆயுள் போயிடுச்சு. அப்போ ஒரு குடும்பத்துக்கு அந்த 40 லட்ச ரூபா வச்சு 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன் நகர்ந்துருவாங்கல்ல. அந்த காலகட்டம் அவங்க நகர்ந்து. இதுதான் விபரீத ராஜயோகம். இதுதான் 8ஆம் இடத்தோட வேலை. ஒருத்தர் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திப்பார். திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும். அதுதான் விபரீத ராஜயோகம். இப்போ எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்தார். அவர் விபரீத ராஜயோகம். ஜெயலலிதா அம்மா இறக்குறாங்க. ஒரு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் 8ஆம் இடம். அவர் 8ஆம் விபரீத ராஜயோகத்தில் வந்ததுனால தான் இன்ன வரைக்கும் யாரையும் உள்ள விட மாட்டாரு. திடீர் அதிர்ஷ்டம். ராகு 8ல இருந்து அந்த நேரத்தில் புத்தி நடத்திட்டு இருந்துச்சு. கரெக்டாக அம்மா இறக்குறாங்க.
சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போறாங்க. விபரீதம் யாருக்கு நடக்குது? இன்னொருத்தருக்கு. ராஜ்யம் யாருக்கு நடக்குது? இவருக்கு. அது ராகு 8ல இருக்கனால சூழ்ச்சி பண்ண வைக்கும். இதுதான் 8ஆம் இடம். சோ 8ஆம் இடம் அந்த வந்துட்டு அதுல இருந்து டட்டன்னு வளர்ச்சி அப்படி கொண்டு போயிரும் அப்படியே. எப்ப கொடுப்பா எப்ப எடுப்பான் அப்படிங்கறத ஆமா. சொல்லவே முடியாது. 8ஆம் இடம் வந்துட்டு விபரீதமான ராஜயோகம். கேட்கும் போதே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஒரு புயலுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பூகம்பம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சைலண்டான ஒரு சத்தம் ஆமா. கேட்கும். அந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய இடத்துக்கு போற ஆளுங்கலாம் 8ஆம் இடம் மேடம். ஓ 8 8 தான் வந்து மிகப்பெரிய இடம். 8 ஆனா அவ்வளவு இருக்கும். அதுல இருக்க பெரிய அமானுஷ்யம். இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு மந்திரம் பண்றாங்களே, பிளாஸ் மேஜிக்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பண்ண 8 தான். எல்லாம் அதான் 8 தான். 8ல ராகு உட்கார்ந்து இருந்துருச்சு. நல்ல ஒரு பவரா உட்காந்துருச்சு. ஒரு குருவோடலாம் தொடர்பு இருக்கு அப்படின்னா, அது அவங்க தான் அத பண்றாங்க. அதுதான் எல்லாமே அதுக்குள்ள இருக்க அமானுஷ்யம் நெறைய. அத பத்திலாம் பேசிக்கிட்டே போயிருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் அதுக்குள்ள இப்பவே இருக்க. நிறைய விஷயம் சொல்லிட்டீங்களே. மக்களுக்கு அது வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நல்லதா நடக்குதுன்னா, அது 8 தான் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துட்டு இருக்கத வெளியில கொண்டு வர்றதே நம்ம 8 தான். கண்டிப்பா. ஸோ ஒரு விபரீதம், ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு சாவு, ஒரு விபத்து, ஒரு கலவரம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஆமா, முடிவுக்கு வரும். ஆமா. ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஓ! அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எந்த பிரச்சனையும் இல்லாம போதுன்னா, அந்த 8 அந்த 8 ஒரு விபரீத ராஜ யோகம். அது பெரிய அளவுல இருந்தாலும் சரி, சின்ன அளவுல நிம்மதி கொடுத்தாலும் சரி, அதுக்கு 8 தான் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம்.